இந்த கதை உங்களை ஹிந்தி பேச வைக்கும். ஹிந்தி படிக்க புக்ஸ் மட்டும் போதாது, ஒரு நல்ல கதை போதும். வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க. இந்த கதைய ஃபுல்லா கேளுங்க. உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இயல்பாவே வந்துடும். சமீபத்துல ஏர்போர்ட்ல நம்ம ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ்ல ஹிந்தி கோர்ஸ் முடிச்ச ஒருத்தரை மீட் பண்ணேன். அவரு நீங்க நல்லா இருக்கீங்களான்னு என்ன பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி சோமு நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டாரு. ஒரு செகண்ட் எனக்கே அந்த சோமு யாருன்னு மறந்துருச்சு. கிராமர் புரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிராமரை புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தேன் கோச்சிங் கிளாஸ்ல. அந்த ஸ்டோரியில வர ஹீரோவோட பேர் தான் சோமு. என்னோட கோச்சிங்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. உங்களை ஹிந்தி பேச வைக்க போற இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. कॉफी सीएस नाम की एक कंपनी बेंगलुरु में है. कॉफी सीएस அதாவது அந்த கம்பெனியோட பேரு. நாம் கி பெயரால் அப்படின்னு சொல்றதுக்கு, பெயரால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு நாம் கி பெயரால் ஒரு கம்பெனி பெங்களூர் மே ஹே, பெங்களூரில் இருக்கு. இப்ப இந்த ஹே பாத்தீங்களா, இருக்கு அப்படிங்கிறதுக்கு அதுவே வேலை செஞ்சிருச்சு. அந்த ஹேவே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. காஃபி சிஎஸ் என்கிற பெயரால் நாம் கி ஏக் கம்பெனி ஒரு கம்பெனி பெங்களூர் மே பெங்களூரில் உள்ளது இருக்கு. டிசிஎஸ்ஆ காஃபி சிஎஸ் இப்படி ஒரு கம்பெனி பெங்களூர்ல இருக்கு நீங்க பாத்தீங்க. அஃப்கோர்ஸ் மித்ரன் உஸ் கம்பெனி மே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹே. மித்ரன் அப்படின்னு அங்க ஒரு எம்ப்ளாயி வேலை செய்யறாரு. அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. மித்ரன் உஸ் கம்பெனி மே அந்த கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஹே, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு. சித்தார்த் பி அதாவது சித்தார்த்தும், சித்தார்த் பி உசி கம்பெனி மே அதே கம்பெனில. நீங்க உஸ் கம்பெனி மேனா அந்த கம்பெனின்னு சொன்னீங்க இல்லையா, இப்ப உசி கம்பெனி மே அப்படின்னா அதே கம்பெனியில் உசி கம்பெனி மே காம் கர்த்தா தா வேலை செஞ்சுட்டு இருந்தான். காம் கர்த்தா தா, தாங்கிறது பாஸ்ட் டென்ஸ். பெங்களூர்ல காஃபி சிஎஸ் அப்படிங்கிற கம்பெனில மித்ரன் சித்தார்த் ரெண்டு பேரும் வேலை செய்யறாங்க. சித்தார்த் அந்த மாசத்துக்கான ஸ்டார் பெர்ஃபார்மர் ஆஃப் த மந்த் அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அந்த வருஷத்துக்கான ரேட்டிங் கொடுப்பாங்க இல்லையா, சம்பளம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதை பொறுத்துதான் நமக்கு சம்பளம் வரும். சித்தார்த்தோட ரேட்டிங் வந்து 5, 4 அந்த மாதிரி தான் இருக்கு. மித்ரனோட ரேட்டிங் கம்மியா இருக்கு. சித்தார்த்துக்கு ரேட்டிங் ஜாஸ்தியானதுனால சம்பளமும் ஜாஸ்தியா இருக்கு. இதனால மித்ரன் செம்ம கோமா இருக்காரு. ஏன்னா அங்க ரெண்டு பேரும் வேலை செஞ்சது ஒரே ப்ராஜெக்ட். மித்ரனும் அந்த ப்ராஜெக்ட்ல நல்லா எஃபர்ட் போட்டிருந்தாரு. இவர் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிறத மேனேஜரை பார்த்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி மேனேஜர் கிட்ட சொல்றாரு, சார் நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன், டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாரு. மித்ரன் ரொம்ப கோவமா இருந்தார். இது எப்படி சொல்லலாம் நம்ம ஹிந்தில? மித்ரன் बहुत गुस्सा था. குஸ்ஸானா கோவம், बहुतனா அதிகம், ரொம்ப ரொம்ப கோவமா இருந்தாரு. பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு இல்லையா, அதனால தா. இதே கோவத்துல மேனேஜரை போய் பார்த்து, சார் அவன் கேவலமா கோடிங் பண்றான் சார், தப்பு தப்பா கோடிங் பண்றான், அவனுக்கு கோடிங் ஸ்கில்ஸே இல்ல அப்படின்னு சொல்றாரு. சார் உஸ்கி கோடிங் ஸ்கில்ஸ் बहुत खराब है. உஸ்கி அவனுடைய கோடிங் ஸ்கில்ஸ் बहुत ரொம்ப, खराब खराब அப்படின்னா கேவலமா இருக்கு, மோசமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. खराब है. उसे 5 रेटिंग मिली है और मुझे 3 रेटिंग मिली है. அவனுக்கு उसको और उसे, उसे அவனுக்கு 5 रेटिंग 5 रेटिंग मिली है கிடைச்சிருக்கு. और அப்புறம் मुझे எனக்கு 3 रेटिंग 3 रेटिंग கிடைச்சிருக்கு. मैनेजर ने कहा वो रात के 1 बजे तक काम करता है. मैनेजर ने कहा, मैनेजर சொல்றாரு அவன் நைட்டு, वो रातना என்ன நைட், रात के நைட்டுல 1 बजे तक 1 மணி வரைக்கும் काम करता है வேலை செய்யறான். உடனே மித்ரன் கேக்குறாரு, சார் आपको कैसे पता है? சார் உங்களுக்கு எப்படி தெரியும்? आपको உங்களுக்கு, कैसे எப்படி, पता है தெரியும். அதுக்கு மேனேஜர் பதில் சொல்றாரு, वो मुझे रात 1 बजे 2 बजे मेल भेजता है. அவன் எனக்கு, वो मुझे रात நைட் 1 बजे 1 மணிக்கு, 2 बजे 2 மணிக்கு மெயில் भेजता है மெயில் அனுப்புறான் அப்படின்னு மேனேஜர் மித்ரன் கிட்ட சொல்றாரு. மித்ரன் டென்ஷன் ஆகி மேனேஜர் கிட்ட சொல்றாரு, சார் 1 மணி 2 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க, மெயில் அனுப்புறவங்க எல்லாம் நல்லா வேலை செய்யறாங்களா சார்? அவன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான் சார் 1 மணி வரைக்கும், 6 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அவன் ஆபீஸ்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்றாரு. சார் அது மட்டும் இல்ல, அவனுக்கும் அவன் ஒய்ஃப்க்கும் ஏதோ பிரச்சனை சார், அவன் வீட்டுக்கு போனா அவன் ஒய்ஃப் அடிப்பாங்க சார்,
அதனாலதான் போக மாட்டேங்கிறான், இங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கான் சார் வீட்டுக்கு போகாம. வேணும்னு நிறைய நேரம் ஆபீஸ்ல சும்மா உட்காந்து அவன் நிறைய வேலை செஞ்சதா காமிச்சுக்கிறான் சார். ஆனா நான் அப்படி இல்ல, எனக்கு கொடுத்த வேலையை கரெக்டா டைம்க்கு முடிச்சிடுறேன். நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் சார் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. சார், मैं जाने से पहले सारा काम खत्म कर देता हूँ. सर, मैं जाने से पहले, நான் जाने से पहले போறதுக்கு முன்னாடி, जाने से அப்படின்னா போறதுக்கு, முன்னாடி पहले सारा काम எல்லா வேலையும், சாரானா எல்லாம், வேலைனா காம், சாரா காம் खत्म முடிக்கிறது, खत्मனா finish, खत्म कर देता हूँ அப்படின்னா முடிச்சிடுறேன், खत्म कर देता हूँ அப்படின்னா வேலைய finish பண்ணி முடிச்சிடுறேன். मैनेजर ने मित्रन से पूछा, लेकिन तुम इतनी जल्दी क्यों चले जाते हो? मैनेजर मित्रन கிட்ட கேக்குறாரு. அப்படிங்கிறதுக்கு मैनेजर मित्रन से, मित्रन கிட்ட पूछा கேட்டாரு. ஆனா லேக்கின் தும் இத்தனி ஜல்தி, நீ இவ்வளவு சீக்கிரம், இத்தனி ஜல்தி அப்படின்னா இவ்வளவு சீக்கிரம், கியூ ஏன், சலே ஜாத்தே ஹோ கிளம்பிடுற, போயிடுற, இங்கிருந்து ஆபீஸ்ல இருந்து போயிடுற அப்படின்னு மேனேஜர் கேக்குறாரு. மித்ரன் மேனேஜர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. சார், நான் ஏன் சீக்கிரம் போறேன்னா எனக்கு ஒரு ஒய்ஃப் குழந்தை இருக்காங்க வீட்டுல, என் ஒய்ஃப் கூடயும் குழந்தை கூடயும் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதனாலதான் சார் போறேன். நான் சீக்கிரம் கூட போறது இல்லை சார், நான் டைமுக்கு முடிச்சுட்டு என்னோட என்ன பஞ்சிங் டைமோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சார் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல மேனேஜர் இன்டரப்ட் பண்றாரு. பாத்தியா மித்ரன், உனக்கும் சித்தார்த்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இதுதான். சித்தார்த்துக்கு ஆபீஸ் முக்கியம், அதனாலதான் உனக்கு 5 ரேட்டிங் கிடைச்சிருக்கு. உனக்கு உன்னோட ஃபேமிலி முக்கியம், அதனாலதான் உனக்கு 3 ரேட்டிங் கிடைச்சிருக்கு. உங்க 2 பேரோட ப்ரிஃபரன்சஸ் வேற வேறையா இருக்கு, அதே மாதிரிதான் உங்க 2 பேரோட ரேட்டிங்கும் வேற வேறையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மேனேஜர் கிட்ட ஏதாவது பேசுறதும் ஒண்ணு பேசாததும் ஒண்ணு அப்படின்னு டென்ஷன் ஆகி மேனேஜரோட கேபின்ல இருந்து மித்ரன் ஃபாஸ்டா விறுவிறுன்னு கோவமா வெளியில வராரு. அதை பார்த்து சித்தார்த் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காரு. சித்தார்த் சிரிக்கிறத பார்த்து எக்ஸ்ட்ராவா டென்ஷன் ஆகி மித்ரன் சித்தார்த் கிட்ட போறாரு. மித்ரன் மேனேஜர் கே கேபின் சே பஹார் ஆயா. மித்ரன் மேனேஜர் கே கேபின் சே கேபினில் இருந்து பஹார் வெளியில ஆயா வந்தாரு. ஆயா மித்ரன் சித்தார்த்த அடிச்சிருவாருன்னு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. அந்த வேகத்துல சித்தார்த் கிட்ட போயிட்டு, பாரு சித்தார்த், உனக்கு இந்த கீபோர்டு அழுத்துறதை தவிர வேற எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு அப்படி இல்ல, எனக்கு இந்த ஆபீஸ் கம்ப்யூட்டர் கீபோர்டு தாண்டி வெளியில ஒரு அழகான உலகம் இருக்கு. அந்த லைஃபையும் நான் வாழணும்னு நினைக்கிறேன், என் ஃபேமிலி லைஃபையும் நான் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எருமை மாதிரி இப்படியே இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க போற, 20 வருஷத்துல ரிட்டையர் ஆயிருவ, 30 வருஷத்துல செத்து போயிடுவ, உன்னோட லைஃப நீ வாழவே மாட்ட சித்தார்த் அப்படின்னு சொல்றாரு. தும் அப்பனி ஜிந்தகி கப் ஜியோகே, நீ தும் அப்பனி ஜிந்தகி உன்னுடைய வாழ்க்கையை, ஜிந்தகினா வாழ்க்கை, அப்பனி அப்படின்னா உன்னுடைய, சில சமயம் இது தன்னுடைய அப்படிங்கிற மீனிங்லயும் வரும். அப்பனி ஜிந்தகி கப் ஜியோகே, தும் வந்தா ஜியோகே அப்படின்னு வரும், அதாவது வாழ்வாய் அப்படின்னு கேட்கறதுக்கு ஜியோகே அப்படின்னு வரும். ஜி அப்படின்னா வாழ்தல், ஜியோகேல வர யோகே வந்து கிராமருக்காக வருது. தும் ஜியோகே அப்படின்னா நீ வாழ்வாய். கப் ஜியோகே அப்படின்னா எப்ப வாழ போற. லேக்கின் மே அபி ஜீனா சாத்தா ஹூம், லேக்கின் ஆனா, மே நான், அபி இப்பவே, இப்ப, அபி ஜீனா வாழ்தல் அப்படின்னு அர்த்தம். ஜீனா அப்படின்னா வாழ விரும்புறேன், சாத்தாஹும் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு, இப்ப வாழ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. மே ஹர் தின் ஜீனா சாத்தாஹும், நான் ஹர் தின் எல்லா நாளும், ஜீனா சாத்தாஹும் வாழ விரும்புறேன். சாத்தாஹும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு. சோ ஐ வாண்ட் டு லிவ், ஐ வாண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் சாத்தாஹும் அப்படின்னு வருது. ஹர் தின் எல்லா நாளும், ஒரு நாளும், தின்னா நாள், ஜீனா சாத்தாஹும் அப்படின்னா வாழ விரும்புறேன். சித்தார்த்த பார்த்து இதெல்லாம் கோவமா பேசிட்டு மித்ரன் அவரோட பேக்கை எடுத்துட்டு விறுவிறுன்னு வெளியில கிளம்புறாரு. ஆபீஸ்ல இருந்து வெளியில போறதுக்காக போறாரு. சித்தார்த் சொல்றாரு, இவ்வளோ நடந்த பின்னாடியும், இவ்வளோ கம்மியா ரேட்டிங் வாங்கின பின்னாடியும் நீ இன்னைக்கும் சீக்கிரமா வீட்டுக்கு போற பத்தியா அப்படின்னு கேக்குறாரு. மித்ரன் யோசிக்கிறாரு, அடக்கடவுளே, இவனுக்கு எவ்வளவு திட்டினாலும் அறிவு வர போறது இல்ல, இவன் பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தானா நம்மளும் இப்படியே வேலை செஞ்சே செத்து போயிருவோம், முதல்ல நம்ம இடத்த மாத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. மறுபடியும் வேகமா மேனேஜரோட கேபின்குள்ள போறாரு. தயவு செஞ்சு என் இடத்த மாத்திருங்க, எனக்கு இந்த சித்தார்த் கூட மட்டும் உட்கார வேண்டாம், வேற எங்கேயாவது நான் கேபின் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மித்ரன், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா அப்படின்னு சொல்லி மேனேஜர் ஏதோ கேக்குறாரு. மேனேஜர்னே கஹா, மேனேஜர் சொன்னாரு. மேனேஜர்னே கஹா அப்படின்னா சொல்றாருங்கிறத விட
இப்ப ஒரு செகண்டுக்கு முன்னாடி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின்னு வரும்போது பாஸ்ட் டென்ஸ்ல मैनेजर ने कहा, मैनेजर சொன்னாரு, மித்ரன் क्या मैं तुमसे एक बात पूछ सकता हूँ? पूछ அப்படின்னா கேக்குறது, सकता हूँ அப்படின்னா கேட்க முடியுமா, கேட்க முடியறது, அதான் சக்தா. पूछ सकता हूँ, मैं पूछ सकता हूँ அப்படின்னா நான் கேட்க முடியுமா, யாருக்கிட்ட, உன்னிடத்தில் அப்படிங்கிறதுக்கு தான் तुमसे. एक बात ஒரு விஷயம், एक बात पूछ सकता हूँ, அதுக்கு அந்த क्वेश्चनக்காக முன்னாடியே क्या போட்டிருக்கீங்க பாருங்க. क्या मैं तुमसे, நான் உன்னிடத்தில், एक बात ஒரு விஷயம் கேட்க முடியுமா, तुम किस लिए काम करते हो, நீ எதுக்காக வேலைக்கு வர்ற, ஒர்க் பண்ற, ஒரு ஜாப் போற அப்படின்னு கேக்குறாரு. तुम किस लिए எந்த காரணத்துக்காக அப்படிங்கிறதுக்கு किस लिए அப்படின்னு சொல்லுவோம். काम करते हो வேலை செய்யற. மித்ரன் ने जवाब दिया, மித்ரன் பதில் சொன்னாரு. ஜவாப்னா பதில், மித்ரன் ने दिया அப்படின்னா மித்ரன் பதில் கொடுத்தாரு. मैं पैसे के लिए काम करता हूँ, मैं நான் पैसे के लिए பணத்துக்காக, அந்த காக வருது இல்லையா, அதுக்குதான் கேலியே, பணத்துக்காக காம் வேலை, கர்த்தாகும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. மேனேஜர் ஏதோ பெரிய தன்னை ஒரு பிலாசபர் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நான் எப்பவுமே காசுக்காக வேலை செஞ்சது இல்ல மித்ரன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எப்பவுமே எவ்வளவு நிறைய வேலை செய்யறோமோ அவ்வளவு நிறைய நமக்கு மரியாதை கிடைக்கும் மித்ரன், பாத்தியா உனக்கும் எனக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. मैं मान और மரியாதா கேலியே काम करता हूँ. மான் அப்படின்னா மானம், மரியாதான் ஹிந்தில வருது ஒண்ணு இல்ல, அது தமிழ்ல வர அதே மரியாதை தான். மான் மரியாதா கேலியே அதுக்காக, ஆர் நடுவில் எதுக்கு போட்டிருக்கீங்க, இதுக்கும் அதுக்கும் அதுக்கு சேர்த்துதான் ஆர் போட்டிருக்கீங்க. மான் ஆர் மரியாதா, மானம் அப்புறம் மரியாதைக்காக, ரெண்டத்துக்கும் சேர்ந்த மாதிரி கேலியே, ரெண்டத்துக்கும் ஆக, ரெண்டத்துக்காகவும், काम करता हूँ வேலை செய்யறேன். ஜி சார், ஆமா சார், जी सर அப்படின்னா ஆமா சார். जिसके पास जो नहीं है, जिसके पास அப்படின்னா யாரு கிட்ட, அந்த கிட்டங்கிறதுக்கு தான் பாஸ் போட்டிருக்கீங்க. जिसके पास जो नहीं है எது இல்லையோ, இந்த ஜோங்கிறது என்னது, எதெல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஜோ, எதெல்லாம் இல்லையோ, वो அவன், उसी के लिए அதுக்காக தானே, மறுபடியும் காக வருது பாருங்க, கேலியே, उसी के लिए काम करता है. ஆமா சார், யாருக்கிட்ட எதெல்லாம் இல்லையோ அவங்க அதுக்காக தானே சார் வேலை செய்வாங்க அப்படின்னு மித்ரன் சொல்றாரு. ஆமா சார், உங்ககிட்ட மான மரியாதை எதுவும் இல்ல, அதனால நீங்க அதுக்காக வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேபின்ல இருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுறாரு மித்ரன். இந்த அலுவலகம், அதாவது ஆபீஸ், கம்ப்யூட்டர், கீபோர்டு, இது எல்லாத்துக்கும் வெளியில எனக்கு ஒரு அழகான உலகம் இருக்கிறது. இத ஹிந்தில எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்டர்டெய்னிங்கா இருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வீடியோக்கு கீழே குவிஸ் கொடுத்திருக்கேன், இப்ப குவிஸ் சால்வ் பண்ணுங்க. நம்ம ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஹிந்தி பேசுறாங்கன்னு பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சக்சஸ் ஸ்டோரிஸ் லிங்க் இருக்கு, பாருங்க.